நீங்கள் கேட்கவிருப்பது மடிசார் மாமி 2.0. எழுதியவர் தேவி பாலா. ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா. அத்தியாயம் 1. கிச்சாமி பரபரப்பாக இருந்தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலை ஒட்டியிருந்த அதே பழைய வீடு. வசதிகள் பெருகிவிட்டாலும் மன்னி வாழ்ந்த வீடு. அண்ணா உயிரை விட்ட வீடு. 5 பேரையும் மன்னி ஆளாக்கிய வீடு. மன்னியின் உயிர் பிரிந்ததும் இதே வீட்டில்தான். அப்போது இது வாடகை வீடு. கிச்சாமி இன்று அதை சொந்தமாக்கிக் கொண்டு கொஞ்சம் மராமத்து வேலைகளை மட்டும் பார்த்து, அந்த பழைய வாசனை கொஞ்சமும் கலையாமல் அப்படியே நிலைநிறுத்தி, வாசலில் ரங்கநாயகி இல்லம் என்ற பெயர் பலகை. மன்னி உபயோகப்படுத்திய சகல பொருட்களும், மன்னி நடமாடிய அதே பாணி, மன்னி கட்டிய மடிசார் சேலைகள், மன்னி உபயோகித்த கருப்பு கோட், செருப்பு, கண்ணாடி என ஒரு நினைவு இல்லம் வீடாக அது இருக்க, நாளைக்கு மன்னியின் 25வது நினைவு நாள். வருஷா வருஷம் அதை திதியாக செய்யாமல் ஒரு சுமங்கலி பிரார்த்தனையாக நடத்துகிறான். அண்ணாவின் விருப்பப்படி கடைசி வரை சுமங்கலியாக நெற்றி நிறைய மீனாட்சி குங்குமம், எடுப்பான எட்டுக்கல் பேசரி, மடிசார் கட்டுடன் வாழ்ந்தவள் மன்னி. அதனால் அந்த நாளை ஒரு சுமங்கலி பூஜையாக கொண்டாடுவதுதான் மன்னிக்கு செலுத்தும் சரியான அஞ்சலி. அந்த நாளில் ஹேமா, வைதேகி, மைதிலி, ராகவன் என மீதி 4 பேரும் நிச்சயமாக வந்துவிடுவார்கள். வழக்கம் போல உஷாவும் முரளியும் வரமாட்டார்கள். வீட்டுப் பெண்கள் ஹேமா, வைதேகி, மைதிலி தவிர வெளியிலிருந்து 6 சுமங்கலி பெண்களையும் அழைத்து எல்லோரும் மடிசார் கட்டி ஒரு பெரிய பூஜையே நடக்கும். அவர்கள் கட்டும் சேலைகள் அத்தனையும் 25 வருடங்களுக்கு முன்பு மன்னி கட்டிய மடிசார் சேலைகள். ஷோபா அத்தனை பேருக்கும் தானே சமைத்து, மரியாதை செய்து, தாலியில் குங்குமம் வைத்து, விருந்து படைத்து, இந்த பூஜையை தன் கணவன் கிச்சாமியுடன் நடத்துவாள். இது மன்னியின் 25வது நினைவு நாள். கோயிலில் வழிபாடும், ஏழைகளுக்கு அன்னதானமும், பக்தர்களுக்கு பிரசாதங்களும் விநியோகம் செய்ய கிச்சாமி ஏற்பாடு செய்திருந்தான். ஹேமா, வைதேகி, மைதிலி, ராகவன், ஸ்ரீதர், பகதூர் என்ற பாஸ்கர் அனைவரும் முதல் நாளே வந்துவிட்டார்கள். மன்னியின் பெரிய படம் ஹாலில் மாட்டப்பட்டு, அதற்கு மாலை போட்டு, அணையா விளக்கு பொருத்தி களையாக இருந்தது. கிச்சாமி ஷோபாவுக்கு அவள்தான் தெய்வம். அவர்களை காக்கும் காவல் தெய்வம். குழந்தை காலம் தொட்டு இன்று வரை கிச்சாமி மானசீகமாக தன்னை பெறாத தாயான மன்னியுடன் அதே மகன் ஸ்தானத்தில் தன் நாட்களை கடத்துகிறான். ராகவன் வந்ததும் மற்ற ஏற்பாடுகளைச் செய்துவிட்டு அனைவரும் கூடத்தில் ஒன்று கூட, "குழந்தை எப்போ வரா கிச்சாமி?" ராகவன் கேட்க, "நாளைக்கு காலை 4 மணிக்கு விமானம் வருது, அதுல வரா." "அதானே, அவ வராம இந்த ஆத்துல மன்னியோட நினைவு நாள் நடக்குமா? அவளுக்கு மன்னினா உயிராச்சே. அது மட்டும் இல்ல வைதேகி, மன்னியோட ஸ்டைல்ல பேச்சு, நடை, சிரிப்பு, அந்த தைரியம், புத்தி எல்லாத்துக்கும் மன்னியை கொண்டு பிறந்தவளாச்சே." ஹேமா ஷோபாவின் அருகில் வந்து அவள் கூந்தலை வருடி கொடுத்தாள். "ஷோபா, நீ பேச முடியாதவ. ஆனா எங்க எல்லாரையும் விட ரொம்ப குடுத்து வச்சவ. ஏன்னா மன்னி ஓம் வயித்துல வந்து பொறக்க நீ என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதனால தானே அவளுக்கு நான் ரங்கநாயகின்னு மன்னியோட பேரை வச்சே. இது கிச்சாமி." "சும்மா இல்லடா கிச்சாமி, குழந்தை அதிர்ஷ்ட தேவதை. வெளிநாட்டுக்கு போய் டிஜிஓ படிப்பை முடிச்சு டாக்டர் ரங்கநாயகி MD டிஜிஓன்னு வந்து இறங்க போறாளே. 25வது நினைவு நாள்ல மன்னிக்குத்தானே இது பெருமை." குடும்பமே குதூகலிக்க, சென்னை நகரில் ஒரு பல மாடி கட்டிடத்தில் 12வது மாடியில் ஒரு மீட்டிங் தொடங்கியிருந்தது. "விக்ரம், நாளைக்கு காலையில 4 மணிக்கு Sample complete. Ready to continue?